நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அதிர்ஷ்டருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டருடன் ஜி, கிரீடம், மங்காத்தா, என்னை இருந்தால், விடாமுயற்சி போன்ற படங்கள்ல அதிர்ஷ்டருடன் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க த்ரிஷா. குட் பேட் அக்லி படம் மூலம் அவருடன் 6வது முறையாக கூட்டணி போட்டிருக்காங்க. மேலும் இதுல சிம்ரன், பிரியா வாரியர், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில், ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. தெலுங்குல புஷ்பா போன்ற பிரம்மாண்ட படங்களை தயாரித்த இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அஜிசர் படத்தின் மூலம் கோலிவுட்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வந்திருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஏகே ரசிகர்களை கவரும் வகையில் எடுக்கப்பட்டிருக்காம். ரசிகர்கள் மத்தியில இந்த படத்திற்கு ஏகப்பட்ட வரவேற்புமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆகிவிட்டது. ஆகையால தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்புமே இந்த படம் எந்த அளவிற்கு வசூல் பண்ணிருக்கு அப்படின்றது தான். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய வசூல் விவரம் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி வரை வசூலாகி இருக்கா. சோ அப்படி பார்க்கையில இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான எந்த படமும் செய்யாத சாதனையை இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் செய்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதனையுமே தாண்டி குட் பேட் அக்லி திரைப்படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 200 கோடி வரை வசூல் வந்திருக்கலாம் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே படக்குழுவால இது உறுதி செய்யப்படவுமே இருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.